மியூகார்மைகோசிஸ் என்பது பூஞ்சையால் ஏற்படும் உயிருக்கு ஆபத்தான தொற்று நோய் ஆகும். சமீப காலத்தில் இந்த நோய் கோவிட்-19 பாதிக்கப்பட்ட நோயாளிகளை நோய் எதிர்ப்பு சோர்வின் காரணத்தினால் அதிக அளவில் பாதிப்பதை கண்டறிந்துள்ளனர். இந்த காணொளியானது இந்த நோய் தொற்று பற்றிய விழிப்புணர்வை பரப்பவும் நோய் அறிகுறிகளை பற்றி தெளிவுபடுத்தும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பூஞ்சை உடலில் எவ்வாறு நுழைகிறது? இந்த பூஞ்சை நமது சுற்றுச்சூழலில் மண், ஈரமான மேற்பரப்புகள் மற்றும் அழுகும் குப்பைகளில் உள்ளது. காற்றிலிருந்து பூஞ்சை வித்திகளை உள்ளிழுப்பதே நோய் தொற்றின் மூலமாகும். இந்த பூஞ்சை வித்திகள் மூக்கு வழியாக நுழைந்து சைனஸை சென்றடைகின்றன. அங்கிருந்து தொற்று கண்கள் மற்றும் மூளைக்கு பரவக்கூடும். இது உயிருக்கு ஆபத்தை உண்டாக்கக்கூடும். யாரெல்லாம் ஆபத்தில் உள்ளனர்? சர்க்கரை அளவு அதிகமாகவும் ஏற்ற இறக்கமாகவும் உள்ள நீரிழிவு நோயாளிகள், நீண்ட காலமாக தீவிர சிகிச்சை பிரிவில் செயற்கை சுவாசம் மற்றும் ஆக்சிஜன் தெரப்பி பெறும் கோவிட் நோயாளிகள், நீண்ட காலமாக ஸ்டீராய்டு சிகிச்சை பெறும் கோவிட் நோயாளிகள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு உள்ளவர்கள். நோயின் அறிகுறிகள் என்ன? கண்களை சுற்றி பரவும் வலி, கண் பார்வை குறைபாடுகள், இரட்டை பார்வை, கண் அசைவுகளின் கட்டுப்பாடு குறைதல், கண் இமையில் வீக்கம், கண்ணின் இமை கீழ் நோக்கி தொங்குதல், கண் முன்னோக்கி இருப்பது போல் தோன்றுவது, இரும்பல், மூக்கடைப்பு, இரத்தம் படிந்த சளி, பல்வலி, பல் ஆடுதல், ஈர்களில் வீக்கம். இவற்றில் ஏதேனும் ஒரு அறிகுறி கோவிட் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள நீரிழிவு நோயாளிகளுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு உள்ள கோவிட் நோயாளிகளுக்கு ஏற்பட்டால் உடனடி மருத்துவ உதவி பெற வேண்டும். மூக்கு, கன்னம், கண் இமை மேல் அன்னத்தில் கருப்பு நிறமாற்றம் ஏற்பட்டால் அது இந்நோய் தொற்றையும் அதன் பரவலையும் உறுதி செய்கிறது. தடுப்பு நடவடிக்கைகள். கோவிட்-19 தொற்றுக்கு பின் அனைவரும் தங்களது கண்களையும் மூக்கையும் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. N95 முகக்கவசத்தை சரியான முறையில் சரிவர வாய் மற்றும் மூக்கை நன்றாக மூடியவாறு அணிய வேண்டும். நீரிழிவு நோயாளிகளில் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும். ஆக்சிஜன் தெரப்பியில் பயன்படுத்தும் ஈரப்பத மூட்டிகளில் நன்கு சுத்திகரிக்கப்பட்ட நீரை பயன்படுத்த வேண்டும். ஸ்டீராய்ட்ஸ் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை மாற்றும் மருந்தை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். சிகிச்சை முறை. இந்த நோய் தொற்றுக்கு எந்தவித வீட்டு வைத்தியமும் கிடையாது. நோய் அறிகுறிகளை விரைவாக கண்டறிவதே உயிர்காக்கும் முறையாகும். அவசர மருத்துவ சிகிச்சையை நாட வேண்டும். காலம் பொன் போன்றது. எனவே நோய் அறிகுறிகள் தென்பட்டவுடன் நேரத்தை வீணாக்காமல் மருத்துவரை உடனடியாக அணுகவும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்.